இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் உபாகமம் 7வது அதிகாரம் 19வது வசனம். உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதீரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 40 வருடங்களாக பாலைவனத்துல இஸ்ரவேல் தேசத்தார் அலைஞ்சி திரிஞ்சனர். தேவன் அவர்களை வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள நடத்தி செல்கிற தருணம். ஆனா பாதையில அவர்களை காட்டிலும் வலிமையான 7 தேசங்கள் இருக்குது. இப்போ இவர்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது மோசேக்கு தெரியாது. வெளியே பார்க்கிற போது இவர்களால அவர்களை ஒருபோதும் மேற்கொள்ளவே முடியாது. ஆனா இவங்களுக்கு முன் தேவன் தாமே சென்று இவங்களுடைய பாதையிலிருந்து அந்த தேசங்களை அகற்றுவதாக தேவனே இவங்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தாரு. பார்வோனின் இரும்பு பிடியிலிருந்து தேவன் எப்படி இவங்களை விடுவித்தார் அப்படிங்கிறத இவங்க நினைவு கூறணும். இவங்க கண் முன்னே அந்த எதிரிகளை தேவன் தோற்கடிப்பார் அப்படிங்கிறத இவங்க அறிந்து கொள்ளணும். உங்க முகத்துக்கு நேரே பிரச்சனைகள் உங்களை எதிர்த்து நிற்கிற நேரங்களை நீங்க எதிர்கொள்வீங்க. இந்த வியாதி என்ன காட்டிலும் பெரியதா இருக்குது, இந்த தவறான பழக்கம் என்ன காட்டிலும் வலிமையானதா இருக்குது, எனக்கு எதிராக நிற்கிற இவர்கள் என்ன காட்டிலும் அதிகாரமிக்கவர்களாக தெரிகிறார்களே அப்படின்னு நினைப்பது மிக எளிது. ஆனா கவலைப்படாதீங்க, தேவன் உங்க முன்னாடி சென்று கொண்டிருக்கிறாரு. பாதையிலிருந்து அவற்றை உங்க முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும், நீங்க வலிமையானதா நினைக்கிற ஒவ்வொரு பிரச்சனையையும் அகற்றி போடுவாரு. எண்ணிக்கையில நீங்க சிறுபான்மையா இருக்கலாம், உங்களுக்கு எதிராக நிற்கிற பிரச்சனை மிக பெரியதாக வலிமையானதாக அதிக திறன் மிக்கதாக அதிக வளங்களுடையதாக இருக்கலாம். ஆனா நீங்க தனியா இல்லை, தேவன் இந்த பிரபஞ்சத்தின் மீது ராஜரிகம் செய்கிறாரு. அவர் உங்க எதிரிகளை பார்த்து கொள்வாரு. நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்க தந்த வசனங்களுக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு நீங்க கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் 100 மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அமேன் அப்பா. நீங்க கொடுத்துருக்கிற இந்த வார்த்தையினால ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனைய அப்பா ஒன்றுமில்லாமல் ஆக்குறாங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் நீங்க செய்திருக்கிற அற்புதங்களை நாங்க இப்பொழுது நினைவு கூறுகிறோம் அப்பா. எங்களுக்குள்ள உம்முடைய வல்லமை அப்பா எழுந்து வருகிறதுப்பா. அமேன். உம்முடைய வல்லமையால் அப்பா நாங்கள் நிரப்பப்படுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடைக்கப்பட்டதாய் தெரிகிற கதவுகளை நீங்க இப்பொழுது திறக்கிறீங்க ஏசப்பா. சாத்தியமே இல்லாம தெரிகிற பெரிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்க எங்க சார்பில் மேற்கொண்டு எங்களுக்காக யுத்தம் செஞ்சீங்கப்பா. நாங்க இனி பயப்பட போறதில்லை. அமேன். என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இன்றைக்கு இதை அறிக்கை செய்கிறாங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதை சொல்லும்போது நீங்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதை அப்படியே நடக்கும்படி செய்கிறீங்க ஏசப்பா. இவர்கள் கூட நீங்கள் இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் செய்த அற்புதங்களை ஒன்றொன்றாய் நினைவு கூறும்போது உமக்கு நன்றி செலுத்தும் போது அப்பா இப்போது இவங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை எவ்வளவு வலிமையானதாக இருந்தால் கூட அப்பா அந்த பிள்ளைகள் பயப்படாமல் இருக்க வைங்க ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா. இதுவரைக்கும் நன்மை செய்த தேவன் இப்போதும் எனக்காக ஏதாயிலும் செய்திடுவார் அப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் இப்பொழுது வரணும் ஏசப்பா. அம்மேன் அப்பா. நாங்கள் தரிசித்து வாழாம விசுவாசித்து வாழ்றதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. அப்பா தற்போது இருக்கிற
அப்பா நாங்கள் இழந்திருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் மீட்டு தருவீங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. யோபுவோடைய பிந்தைய வாழ்க்கை 2 மடங்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு வேதத்தில் பார்க்குறோம் ஏசப்பா. இப்பொழுது அப்பா பெரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிற, பெரிய பெரிய இழப்புகளை எதிர்கொண்டிருக்கிற, பெரிய பெரிய நோய்கள்னால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்கள் கொடுக்குற வார்த்தை இதுதான்ப்பா. அவங்களுடைய இனி வருகிற வாழ்க்கை, பிந்தைய வாழ்க்கை, இழந்த அத்தனையும் 2 மடங்கு ஆசீர்வாதமாக நீங்கள் திரும்ப கொடுப்பீங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அப்பா இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தினால ஆரோக்கியத்தை, சுகத்தை, பலத்தை பெற்றுக்கொள்வார்களாகப்பா. ஆமென். அவங்க இழந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் திரும்ப கொடுங்க ஏசப்பா. அவங்க இழந்த பணத்தை அப்பா, அவங்க இழந்த சொத்தை, மரியாதையை, சமாதானத்தை எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப கொடுக்குறமைக்காய் நன்றி ஏசப்பா. எத்தனையோ வருடம் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிளவை சரி பண்ணுங்க ஏசப்பா. பிரிஞ்சு வாழுகிற கணவன் மனைவியை ஒன்று சேருங்கப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு அப்பா அந்த வரத்தை கொடுங்க ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திர ஏசப்பா. ஆபிரகாம் அப்பா சரீரம் செத்ததுக்கு அப்புறமும் ஆமென் ஒரு குழந்தையை கொடுத்த நீங்க அப்பா அற்புதங்களை நாங்கள் இப்பொழுது நினைவு கூறுகிறோம் அப்பா. வேதத்தில் நாங்கள் படிக்கிற ஒவ்வொரு அற்புதங்களையும் அப்பா எங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்தாப்புல இருக்கக்கூடிய அற்புதங்களை நாங்கள் இப்பொழுது நினைவு கூறுகிறோம் அப்பா. இப்பொழுது என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற குழந்தை பாக்கியம் இல்லாமல் அதுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா நன்றி ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு நீங்கள் கொடுத்தது போல இப்பொழுதே இந்த பிள்ளைகளுக்கு அப்பா குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ஆண்டவரை. பெற்றோர்கள் அமேன் பிள்ளைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவின் விரிசலை சரி பண்ணுங்க ஏசப்பா. அன்பு மாத்திரமே பிரதானங்கிறத இந்த பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வைங்க ஏசப்பா. பணத்தின் மீது, சொத்தின் மீது அப்பா வேற எதன் மீது இந்த பிள்ளைகளுக்கு நாட்டம் இல்லாதபடிக்கு அன்பு மாத்திரம்தான், உறவு மாத்திரம்தான் நிரந்தரங்கிறத இந்த பிள்ளைகளுக்கு உணர வைங்க ஏசப்பா. அமேன். இருதயத்தில் அப்பா இப்பொழுது பேசப்படணும் ஏசப்பா. பணத்துக்காக நான் இப்படி செஞ்சிட்டேனேன்னு அவங்க இருதயத்தில் இப்பொழுது அப்பா ஒரு பெரிய தாக்கம் உண்டாகணும் ஏசப்பா. அமேன். தான் செஞ்ச தவற உணர்ந்து இந்த பிள்ளைகள் மன்னிப்பு கேட்கணும் ஏசப்பா. அமேன். நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உம்முடைய சாயலாக இந்த உலகத்தில் வாழணும் ஏசப்பா. அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் அப்பா எதிர்த்து நிற்கக்கூடிய பலத்தை நீங்கள் கொடுங்க ஏசப்பா. அமேன். இந்த பிள்ளைகளோடு நீங்கள் இருக்கிறீங்கிற உணர்வு இந்த பிள்ளைகளுக்கு வரட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அப்பா உணர்வுள்ள இருதயத்தை பெற்றுக்கொள்வார்களாகப்பா. அமேன். ஸ்தோத்திரமாப்பா நன்றி ஆண்டவரை. சாட்சிகளாக எழுப்புங்க ஏசப்பா. இன்றைக்கு எந்த பிரச்சனையை பார்த்து பயந்து என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்களோ அது என்னை விட்டு நீங்கியதுன்னு ஒவ்வொரு பிள்ளைகளும் உன்னுடைய நாமம் மகிமைப்படும்படியே சாட்சியாக நிறுத்துங்க ஏசப்பா. இன்று இரவு அந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செவினை, பாவம், சாப, நோய், விபத்து எல்லாவற்றையும் இந்த விலைக்கு பாதுகாத்துடலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அமேன்.